வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நடிகர் விஜய் அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு படம் நடிக்க போயிட்டாரு. ஆனால் தாவேக்கா இப்போ சிறப்பாக அவங்க அளவில் நிறைய செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. குறிப்பாக ஒரு கிறிஸ்மஸ் விழாவில் புஷி ஆனந்த் அவர்கள் மேடையிலே தூங்கிட்டார் அப்படின்ட்டு எதிர்கட்சியெல்லாம் கடுமையாக வீடியோவை எடுத்து போட்டு விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார்? இல்லை, கட்சி தொண்டர்கள் புஷி ஆனந்த் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி போஸ்டர் அடிச்சிருக்காங்க. ஆனால் ஒட்டலை, அது பிடிச்சா அதெல்லாம் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லி பிடிக்கிட்டாங்க. என்னென்னா இன்றைக்கி விஜய் தொலையில் விஜய் கட்சி ஆரம்பித்து விட்டு விஜய் ஆளை காணா. எல்லாத்துக்கும் இளவு வீட்டுக்கும் விஜய் இது புஷி ஆனந்த் தான், 8 வீட்டுக்கும் புஷி ஆனந்த் தான், கடங்குக்கு, காது குத்துக்கு, பூப்பு நீராட்டு விழாவுக்கு, இப்போ கூரை வெய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் புஷி ஆனந்த் தான். தமிழ்நாடு ஃபுல்லாக போய்ட்டுருக்காப்புல. இது பாண்டிச்சேரிக்கும் வேறு போகணும். இருக்கிறதே ஒரு பொதுச் செயலாளர் போட்டு தெளிடாதீங்கன்ற மாதிரி. ஏன்னா அன்பாலே கட்டிப்பிடிச்சே சில பேர் இந்த இதில் எல்லாம் தனுஷ் படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாதர்னு கட்டிப்பிடிச்சு ஃபாதர் செத்து போயிற அந்த மாதிரி இப்போ இது பண்ணி ஊரே பல பேரை கொலை பண்ணிடுவான். கொலை பண்ணி நீ போலீஸ் தேடுதியான்னு தலைமுறை அங்கே போய் வளர்த்த ஃபாதரையே, அதாவது பாசத்தில் கட்டிப்பிடிப்பேன். அவர் வயசு ரொம்ப ஜாஸ்தியானதுனால செத்து போயிடுவார். ஸோ இந்த மாதிரி நிலமையில தான் இப்போ புஷி ஆனந்த் கதை போயிட்டுருக்கு. அது போக புஷி ஆனந்த் ஒரு குஷி ஆனந்தாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. அப்போ எப்படின்னா பணம் கொட்டுன்னு கொட்டுது. தொகுதிக்கு இப்போ ஒரு போஸ்டிங்கு 1 லட்சம், மாவட்ட செயலாளர்னா 1.5 லட்சமாக யாரை வேணாலும் மாற்றி போடுவாங்க. சின்ன துணை செயலாளர் பொருளாளர் பதவிக்கு 50,000 25,000 போனாலே அப்படியும். இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் சண்டை போட்டு சாவடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 கோஷ்டி முதல்ல அது பண்ணுறாங்க. கடைசியில் புஷி ஆனந்த் மண்டையை பழக்கணும்னு பிளான் போட்டிருக்காங்க. அவன் வரட்டும் திருப்பி இந்த ஏரியாவுக்கு, அவன் அடித்தா எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு இப்போ புஷி ஆனந்த் அந்த பக்கம் போவாப்பிள்ளையானே பிரச்சனை. ஒருவேளை விஜய் நாளைக்கு போகும்போது மண்டைக்கிட்டே உடைக்காமல் இருந்தாங்கன்னா சரி, புஷி ஆனந்த் மேலே இருக்க கடுப்பில். அது மாதிரி புஷி ஆனந்த் காட்டில் மழை கொட்டுன்னு கொட்டுது. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் புயல் வெள்ளம் வந்தாலும் பாண்டிச்சேரிக்கு தான் வருது, பனமழை பெஞ்சாலும் பாண்டிச்சேரியை சேர்ந்த புஷி ஆனந்துக்கு தான் கொட்டுதுன்ற மாதிரி. பாண்டிச்சேரி ஒரு அதிர்ஷ்டவசமான ஒரு மாநிலமாக ஆகிப்போச்சு. இப்போ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ எதுக்கு எடுத்தாலும் புஷி ஆனந்துன்றாங்க. இது எதில் போய் முடிய போகுதுன்னு தெரில. நேற்று கூட அந்த பித்தாளை வால் ஒன்று கொடுத்துருக்காங்க, தங்க வால் மாதிரி பித்தாளையில் சேர்ந்து. இது வரைக்கும் பித்தாளையில் வால் எவனுமே கொடுத்தது. ஜெயலலிதா கூட எம்ஜிஆர் கொடுத்த வால் வெள்ளி வால்னாங்க. பித்தாளையில் வால் செஞ்சு கொடுத்துருக்கேன். ஒரு சில்வர் கலரில் கோட்டிங்காக அடிச்சிருக்கலாம், பெயிண்ட் அடிச்சுக்கலாம். அவசரத்தில் வராருன்னா என்ன பண்ண முடியும்? கடைக்காரன் சொல்லி பாப்பா அங்கே பாரு பித்தாளை தான் செய்ய முடியும், முடிஞ்சால் வாங்கிட்டு போ. 2 மணி நேரத்தில் கேட்டேன்னா எங்களால் கொடுக்க முடியாது, தான் ரெடிமேடாக இருக்குன்னு இருப்பாங்க. சனிக்கிழமை கடை சாத்தணும், ஞாயிற்றுக்கிழமை கேட்குறீங்க என்னன்னு. சரி வெள்ளி ஏதாவது சில்வர் கலர்லனாலும் முக்கியக்கூடிய. ஆனால் கரண்ட் இல்லையா போயான்னு இருக்கேன். அந்த பித்தாளை வாழை கொண்டு கொடுக்குறேன். அதையும் கொடுத்துட்டு அதையும் வீராவேசமாக வாங்கிட்டு வீரவாள் கொடுக்குற கலர் எதுக்கு தான் சண்டை? எதுக்கு சார்? வேலுநாச்சியாரை வச்சிருக்கிறதுனால போய் இவரும் சண்டை போட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. வீரவாள் கொடுக்குறதுன்றது இன்றைக்கி நேற்று கிடையாது, ரொம்ப வருஷமாக இருக்குது. சாக போகிறவனுக்கெல்லாம் வீரவாள் கொடுப்பாங்க. எதுக்கு வாழை வச்சு சாகிறதுக்கான்னு தெரில. தமிழர் மரபு கலாச்சாரன்ற மாதிரி ஆகிப்போச்சா. போய் சும்மா இருக்கிற புஷி ஆனந்துக்கெலாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்து வீரவாள்னு ஒன்று பித்தாளை வாழை கொடுத்து அதை வச்சு அவர் ஆட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இனி விஜய் வந்தால் தான் புஷி ஆனந்த் மேலே இருக்க கடுப்பில் விஜயை போட்டு மண்டையை பழக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வெளியே வராமல் இருக்கேன். ஏற்கனவே விஜய்க்கு கொடுக்கணும்னு செஞ்ச வெள்ளி வேலை காணான்னு ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கு. அதை வித்துட்டாங்க. பக்கம் வால் வெள்ளிங்கிறதுனால வித்துட்டாங்க, இது பித்தாளைங்கிறதுனால விற்க முடியாது. இது அதனால கூட செஞ்சு கொடுக்குறவன் நீ இதை எப்படி வித்துருவேன்னு பார்ப்பேன். எவனும் வாங்க மாட்டான்ல. அது எதுக்கு? பித்தாளை பாத்திரம்னா கூட வாங்குவாங்க. பித்தாளை வாழை வாங்கி அவன் என்ன பண்ண போகிறான்? எதுக்கு? காய்கறியாக இருக்கிறதுக்கு கூட பிரயோஜனப்படாது. வீட்லேயே ஒத்த வாழை நீங்கள் மாற்றி வைக்க முடியாது. பிரச்சனை புரிஞ்ச மண்டாடி சண்டையில் உருகி குத்தி விட்டாயின்னு வைங்க, அது சிக்கலாயிரும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. புஷி ஆனந்த் கொடுத்துருக்காங்க இந்த வாழை கொடுத்து. அவர் எங்கே கொண்டு வைக்க போகிறான்னு தெரில. வீட்டில் கூட்ட நெரிசல், அதாவது கிறிஸ்மஸ்க்கு அந்த செலிப்ரேஷன், இந்த கூட்ட நெரிசலில் ஒரு பாட்டி அம்மா உள்ளே மாட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. இதுவும் பதட்டமாக பயமாக இது என்னன்னே தெரியல. நம்ம மீடியாக்கள் கரெக்டாக அதை கவர் பண்ணி கூட்டத்துக்குள்ளே ஜூம் பண்ணி அது வாயிலே வயிற்றுல அடிச்சுட்டு அழுகிறதுன்னு அதுதான். அது யாருக்கு சாபம் விட்டுச்சுன்னு தெரில. அதுக்கு யார் கூப்பிட்டானே தெரியாமல் விஜய் கூட சாபம் விட்டுருச்சா என்னன்னு தெரில. கூப்பிட்டு வந்திருக்காங்க, வாயிலே வயிற்றுலேயே அடிச்சுட்டு அழுகுது. பல பொம்பளைங்களை ஐயோ அம்மான்னு அழுகுறாங்க. அல்லூர்ஜினா நிலமை தான் விஜய்க்கு வந்துடும் போல் தெரியுது. இவங்க என்ன தேய்ச்சி கூட்டத்தை கூட்டிய கிளவியை சாகடிக்க விஜய் கட்சி தலைவர் யார் அப்படின்னு சொல்லி விஜய் தூக்கி உள்ளே வைக்க போகிறாங்க. அவர் வராருன்னு சொல்லி தான் பர்மிஷன் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி அவரை தூக்கி உள்ளே வைக்க போகிறாங்க. இதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு கட்சிக்குள்ளே. ஏன்னா நீங்கள் ஒரு பொதுச் செயலாளரே தூங்குறதுங்கிறதெல்லாம் யாராச்சும்
இல்லை அவரும் மனுஷன் தானே. நீ பாவம் எத்தனை மாவட்டத்துக்கு தான் போவார். நைட்டு தூங்க முடியாது, நைட்டு 1 மணி வரைக்கும் போட்டு அவரை இது பண்ணுறாங்க. திருப்பி காலைல 5 மணிக்கெல்லாம் விஜய் கூப்பிட்றாரு ஃபோனில் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. 5:30 6 மணிக்கெலாம் அவர் ஷூட்டிங் போகிறதுக்கு எங்கேயே அவர் எந்திரிச்சாருன்னு பார்த்தா ஷூட்டிங் போகிறாரு உங்களை கூப்பிட்றாருன்றாங்க. அதனால் என்னென்னா இப்போ பித்தாளை வாழை கொடுத்துருக்காங்க, பல வேலைகளை வச்சு விட்றாங்க. காலையில் ஒரு வேளை கொண்டு போய் தலைவர்கிட்ட கொடுப்பாரா? அது இல்லை, பித்தாளை வாழை கொண்டு விஜய்கிட்ட கொடுத்தா டென்ஷன் ஆகிடாப்புல. இதை எதுக்கு எங்கே தூக்கிட்டு வந்த கொண்டு போய் உன் வீட்டில் வைக்க இல்லை, நான் கொடுக்குற காசை பூரா அடிச்சுட்டு போயிடுறேன், பித்தாளை வாழை கொண்டு வந்து இங்கே கொடுக்குற ஆஃபீஸில் அப்படின்ற மாதிரி சத்தம் போடுவாப்புலன்னு தெரியும். அதனால் அவர் வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போவார். இல்லைன்னா கட்சி ஆஃபீஸில் கொண்டு வந்து பனையூரில் வந்து இதில் சொருகி வச்சுடுவாப்புல, அந்த தகர செட் இருக்குல்ல அதில் சொருகி வச்சுட்டு அப்பப்போ ஏதாவது கூட்டம் வந்துன்னா காய்கறி வெட்டலாம் இங்கேருந்து அப்படின்ற மாதிரி ஏதாவது இந்த விருந்து இருந்து வைக்கிறாங்க. இல்லை அதுவும் ஹோட்டலில் வாங்கி தான் அளவு சாப்பாடு 60 ரூபாய்க்கு வாங்கி தான் வைக்கிறாங்க விருந்து. இந்த பொரியல், அந்த மோர் மிளகா, அந்த கூட்டு, இந்த ரசம்னு அந்த மாதிரி காடு வேற நம்ம ரசத்தை கலக்கிறது கூட அந்த வாழை வச்சு பயன்படுத்தலாம். வேற எதுக்கு அடி பிடிக்காமல் இருக்கு, வேற எதுக்கு அதை பயன்படுத்த முடியும்? அண்டா உள்ள வரைக்கும் போகும் அந்த வாழை. பிரியாணி கிண்டி விடுறதுக்கு அந்த வால் யூஸ் ஆகும். அந்த மாதிரி பித்தாளை வாழை அதுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. பித்தாளை கரண்டி மாதிரி கரண்டியை கொடுக்குற போல வால் கொடுத்துட்டாங்க. முனையில் கரண்டியாக தான் இருக்கும், அது முனையில் சீச்சு விட்டு வால் மாதிரி ஆக்கி கொடுத்துட்டேன் எல்லாம். நான் நீங்கள் மாடல் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஏதாவது கொடுத்துருப்பாங்க பட்டி பார்த்து. அது மாதிரி தான் போயிட்டுருக்கு. இன்னைக்கு புஷி ஆனந்தோட வாழ்க்கையில் தான் கோடிகள் ஒரு பக்கம் கொட்டுதுன்றாங்க. கோடிகள் ஆனால் சிறுதுளி பெருவெள்ளம் தான். 5000 10,000 கூட பெரிய வெள்ளம் தானே. 50,000 கொடுத்தா என்னாச்சு? 5 லட்ச ரூபா ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாலே 10-20 லட்ச ரூபா எல்லாம் திரும்ப மாட்டாப்புல. பெரிய அமௌண்ட் அடிச்சிட்டாப்புல. சரி ரைட், நல்லா இருக்கட்டும். முழுமையாக பொறுப்பாளர்கள்லாம் அவங்க போடல. எத்தனை மாவட்டமாக பிரிக்கலாம் அதான் போட்டுட்டு இருக்காங்க இல்லை, பிடிக்கிட்டு இருக்கு. அப்போ இவருக்கு வருமானத்துக்கு என்ன பண்ணுறது? அதுதான் விஜய் போடுறது இல்லை. நீ போய் பார்த்து யாராவது செலக்ட் பண்ணுன்ருக்காரு. தலைக்கு 10,000 50,000 வாங்கிட்டு சின்ன சின்ன பொறுப்பா நீ தான் துணை பொதுச்செயலாளர், நீ தான் இன்னையிலேருந்து மாவட்ட தலைவர் அப்படின்ற மாதிரி இந்த இது இருப்பா, நீ தான் டோனி இல்லைன்னா சாணி, நீ ஓம் பேர் என்ன சங்கிலி, நீ தான் கங்குலின்ற மாதிரி ஊரில் இருக்கவனை பூரா பிடிச்சி போஸ்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்காங்க. போட்டுக்கிட்டு முடிச்சா அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிக்கும் போது தான் பப்பரப்பான்னு பொழந்துட்டு போகுது. என்னன்னு தெரில. இதில் என்னென்னா ஒரு மாவட்டத்தில் மாற்றி நீக்கிக்கிறாங்க. யார் கட்சியில் இருக்கா என்னன்னே தெரில. ராமநாதபுரத்தில் ஒரு லேடி இருக்காங்க, அவங்க தான் புஷி ஆனந்தனால தூத்துக்குடி தனி இது, அது வேறு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ராமநாதபுரத்தில் வெளியில் வந்து ப்ரெஸ் மீட் எல்லாம் கொடுக்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. என்னென்னா ஒரு லேடி போட்டிருக்காங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த நிலையில் இருந்த இன்னொருத்தர் அவர் மாவட்ட தலைவர் பதவிக்கு ட்ரை பண்ணுறாரு, அவர் கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. அடுத்த நாள் இன்னும் 2 பேர் நீக்கிட்டாங்க. இப்போ நீக்கப்பட்ட 3 பேர் சேர்ந்து இந்த அம்மாவை நாங்கள் நீக்கிறோன்னு அவங்க ஒரு அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே 2 பேரும் சேர்ந்து விஜய் நீக்கிடுவாங்க கட்சியை விட்டு. யார் நம்ம இவரை நீக்கிறாங்க இல்லை, யார மன்சூர் அலிகான் இப்போ டீ சாப்பிட்டு வர்றதுக்குள்ள கூட இருந்த 2 பேர் சேர்ந்து மன்சூர் அலிகானே கட்சி தலைவர்லேருந்து நீக்கிட்டு எடப்பாடியை போய் பார்த்து காசு வாங்கிட்டு போனாங்க பாருங்க. அந்த மாதிரி விஜய் புஷி ஆனந்தே நீக்கிடுவாங்க. புஷி ஆனந்த் தான் பொதுச்செயலாளராக இருப்பார். கட்சி தலைவர் யாரானா தலைவரை நீக்கிட்டு வந்துடுவாங்க. அப்போ யார் கட்சிடா? என்ன விஜய் கட்சி தான், ஆனால் விஜய் இல்லைன்றாங்க. இதுதான் 2026 அப்புறம் நடக்கும். கமலஹாசனை பண்ணலையா? கடைசியில் கமலஹாசன் மட்டும்தான் இருக்காப்புல, வேறு யாருமே இல்லையே. கோவை சரலா மட்டும் வீட்டுக்குள்ளே இருந்ததுனால அந்த அம்மாவுக்கு வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாதனால அது கட்சியில் இருந்துச்சு. அப்போ அன்னைக்கு இருந்துச்சு. அதுவும் பேப்பர் இப்போ டிவி பார்த்துருச்சுன்னா எல்லாரும் விலகிட்டாங்களா, நம்ம இதுக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்குன்னா அது பேர். ஸ்ரீபிரியா சும்மா கமலை ஃப்ரெண்டுன்றதுனால பார்க்க வந்திருப்பாப்புல. அந்த நேரத்தில் அந்த அர்ஜுன் சம்பத்து கூப்பிட்டு போனாப்புல, லோன் வாங்கி தர, வேலை வாங்கி தரேன், இது வாங்கி தரேன், அந்த மாதிரி. அந்த மாதிரி அது ஸ்ரீபிரியா அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கமலை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். அதை மட்டும் கட்சியில் வச்சுக்கிட்டாங்க, மீதி எல்லாத்தையும் நீக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஆயிடும். அந்த ராமநாதபுரத்தில் புஷி ஆனந்த் நியமித்த அந்த லேடி தலைவர் இப்படி பண்ணிட்டாங்கன்னு புஷி ஆனந்த்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் நாங்களும் செலவு பண்ணியிருக்கோம். இத்தனைக்கு என்னென்னா இவங்க மாநாட்டுக்கு 3 பஸ்ஸில் ஆளை கூப்பிட்டு வந்தாங்களாம். எதிர்க்கு கோஷ்டி, அதே மாவட்டத்தில் எதிர் கோஷ்டி, அதில் ஒரு பஸ்ஸை நிறுத்தி பாதியில் திருப்பி அனுப்பிடுச்சு. அப்போ கட்சிக்கு ஆள் சேர்க்க கூட நான் சேர்த்துக்க மாட்டாங்களாங்கிற மாதிரிலாம் சண்டை போயிட்டுருக்கு. புஷி ஆனந்த்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் அவர் சொல்கிறாரா, நீ வேணா என் ஃபோட்டோ பேரை போடாமல் தளபதி ஃபோட்டோவை போட்டு நீ தனியாக ஒரு அணி மாதிரி நடத்திக்க அப்படின்னு புஷி ஆனந்த் சொல்கிறாராம். என் ஃபோட்டோ நீயா போட்டுக்க, அவர் சேர்த்தா இருந்துக்க இல்லைன்னா போய்க்கங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம், அவர் எங்கேயே சேர்க்க போகிறாரு. அவர் புஷி ஆனந்த் இப்போ அடையாளமே மறந்துடும். ஃபோட்டோ இந்த படத்தில் சூர்யா வச்சிருக்க மாதிரி, கஜினியில் வச்சிருக்க மாதிரி, இது யார் அப்படின்னு பார்த்தா ஓ புஷி ஆனந்த், இதுதான் புஷி. பேர் எழுதியிருப்பாங்க பெருசாக, புஷி ஆனந்த்னு, பொதுச் செயலாளர். ஓகே ரைட் அப்படின்னு அப்பப்போ ஃபோட்டோவை பார்த்து தான் புஷி ஆனந்தே ஞாபகத்துக்கு வருது. இல்லைன்னா ஒரு குண்டா ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பானே எங்கேயே அவனை, இந்த மாதிரி ரைட் ஓகே இவன் தான் புஷி ஆனந்த் அப்படின்ற மாதிரி. கஜினி சூர்யா மாதிரி கையில் பேர் எழுதி வச்சிருக்கா, அவளை பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், இவர் வயது
பாண்டிச்சேரியை சேர்ந்தவர், எக்ஸ் எம்எல்ஏ அப்படின்னு எழுதி வச்சு இதை பார்த்தா தான் விஷய ஆனந்த் ரைட் ஓகே இந்த படத்தை பார்த்தா தான் ஞாபகம் இது. விஜய்க்கு ஒரு அளவும் தெரியாது எட்டும் தெரியாது. வீட்டுக்குள்ளே வந்துட்டு புஷி ஆனந்தே மறந்துருப்பாப்புல. அன்னைக்கு பார்த்துமே மாநாட்டு அன்னைக்கு அந்த பையன் தானே இது அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் அந்த விருந்து வச்ச அன்னைக்கு பார்த்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடினாரு. மழையில அடிபட்டவங்களுக்கு அந்த பையை கொண்டு போய் கொடுத்தாருல அவர் தான் புஷி ஆனந்த் அப்படின்னோடனே இது வந்து விஜய்க்கே ஞாபகம் இருக்காது. புஷி ஆனந்த் எவன் கட்சியில் எவனுமே இல்லைன்னு தான் நினச்சிருப்போம். நம்ம மட்டும் இருக்கோம் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றது தான் தோணுமே தவிர ஆளே மறந்துருப்பாப்புல. ஸோ அந்த ரேஞ்சில் தான் புஷி ஆனந்த் இருக்காப்புல. இதில் இந்த மாவட்ட பிரதிநிதியெல்லாம் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்ககிட்ட புஷி ஆனந்துக்கு ஆசை வாங்கிட்டு அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. என்ன பண்ண காத்திருக்கேன். இதில் ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா புஷி ஆனந்த டெய்லி அவங்க அங்கே விலையில்லா உணவகம்லாம் பல பேர்கிட்ட வாங்கி ஏற்பாடு பண்ணுறாங்க போல். போடும்போது டெய்லி அதை ட்விட்டரில் போட்டுட்டு வராங்க. இன்றைக்கு முதல் நாள் 2ஆம் நாளில் போடும்போது அகில இந்திய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தன்னு போடுறாங்க. இப்போ அகில உலக பொதுச் செயலாளர் யார்? அப்போ இப்போ இலங்கைக்கெலாம் வந்து விஜய் மன்றத்துக்கு யார் பொதுச் செயலாளர்? அங்கெல்லாம் நல்ல படம் ஓடுது படம் ஓடி இருக்கு, லண்டனில் ஓடுது. அப்படிங்கும்போது ஸோ இது அவருடைய அதிகாரத்தை வரம்பை சுருக்குறாங்களோன்னு தோணுது. இந்த உலகத் தலைவன் புஷி ஆனந்தன்னு போடணும், உலக பொதுச் செயலாளர்னு. ஏன்னா அவங்க தலைவன் உலக தலைவன் தானே, அப்படி போட்டிருக்கணும். ஏன் சுருக்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ இது ஆல் இண்டியா பார்ட்டியா? இப்போ ஆமாம், ஆள் சர்வதேச கேரளாவில் லண்டனில் படம் பார்க்குறாங்க, இது பண்ணுங்க. இப்போ நீங்கள் ரேவந்த் ரெட்டியை தெலுங்கானா தாண்டி யாருக்கும் தெரியாது, தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி தான் விஜய் படம் லண்டனில் ஓடுது, இலங்கையில் ஓடுது, கொழும்பில் ஓடுது, யாழ்ப்பாணத்தில் ஓடுது, கிளிநொச்சியில் ஓடுது, அப்புறம் வந்து இப்படி பல்வேறு ஊரில் ஓடுது. அதே மாதிரி லண்டனில், யூஎஸ், எல்லா இடத்துலையும் ஒரு தேட்டர்னால ஓடுதில்ல. இப்போ 4 பேருக்குனாலும் தெரியும்ல யாரும் அந்த பையனை பார்த்த மாதிரி இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது இப்போ இவ்வளோ சர்வதேச கட்சி தான் அது. கேரளாவில் அவங்க ஊர் ஹீரோக்கே ஓட்டு போட மாட்டாங்க, இங்கே இருக்கிறவருக்கு ஓட்டு போடுவாங்க. அவங்க ஓட்டு போட்டு என்ன பண்ணுறேன், நாகர்கோவில் வரைக்கும் போடலாம். அதை தாண்டி போட்டோன்னா செல்லாம் ஓட் ஆயிருமே. என்னடா விஜய் நிற்கலைன்னு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அங்கே நிற்கிறவங்க பூரா வேற ஆள் தான் நிற்பாங்க. கம்யூனிஸ்ட்டுகள் நிற்பாங்க, இல்லைன்னா காங்கிரஸில் வந்து நிற்பாங்க. ஸோ அவங்க ஓட்டு போட ஆசைப்படுவாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஓட்டு போட்டலாமா அப்படின்னு. நல்ல வேலை எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை அது இதுன்னு போட்டு எதையாவது ஒன்று வச்சு ஐடென்டி கார்டு இந்தியா முழுக்க எங்கேருந்து வேணாலும் ஓட்டு போடலான்ற மாதிரி இருந்ததுன்னா விஜய் தான் சிஎம். கேரளா பிள்ளைங்க பூராமே போட்டுரும், சேச்சிகள் பூரா வளைச்சி போட்டுரும். அந்த மாதிரி இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. எலெக்ஷனுக்கு வந்தால் விஜய் வந்தால் தான் மீதி எல்லாமே மேட்டர்லாம் தெரியும். முதல்ல அவர் வெளியில் வரட்டும். வெளியே வந்து முதல்ல கட்சியில் நான் இருக்கேனா, நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேனா, ஏங்க நீங்கள் ஒரு மாநாடு போட்டேனா நான், சரி ரைட் அப்படின்ற மாதிரி ரேஞ்சில் தான் இப்போ விஜய் போயிட்டு. பார்ப்போம் சார். ஒரு விரிவான ஒரு இடம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.